ஹாய் மகா, திஸ் இஸ் விஏ அஜினீஸ் யார். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இது வரைக்கும் வந்து ஆராதனாவை நான் 50,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டிட்டேன். அதனால இப்போ 50,000 கிலோமீட்டர் ஓடினதுனால ஒரு ஜென்ரல் சர்வீஸ் விட்டு ஆயில் சர்வீஸுக்கும் டைம் ஆச்சு. அதனால ஒரேடியாக ஜென்ரல் சர்வீஸும் ஆயில் சர்வீஸும் விட்டுடலாம்னு சொல்லி தான் போயிட்டுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வழக்கமாக எப்போவும் அண்ணன் கடையில் தான் போய் மாற்றுவோம். அதனால இந்த அண்ணன் கடையில் போயிட்டு இங்கே வாட்டர் சர்வீஸ் பண்ணால் நம்ம மெக்கானிக் ஒர்க் ஷாப்லேருந்து இதெல்லாம் கழட்டி கொண்டு போனோம். அதனால் அண்ணன் இப்போ கழட்டிகிட்ருக்காரு. நமக்கு கழட்டி தந்து விடுவார். அங்கேருந்து நம்ம கழட்டி கொண்டு போய் வாட்டர் சர்வீஸுக்கு கொடுக்கணும். ஆனால் இது வரைக்கும் நம்ம வண்டியில் வந்து ஃபோம் சர்வீஸ் எப்போவுமே பண்ணதில்லை. நார்மல் வாட்டர் சர்வீஸ் தான் பண்ணோம். அதனால் இந்த 50,000 கிலோமீட்டர்னால ஃபோம் அடித்து சர்வீஸ் பண்ணலான்ட்டு ஒரு ஆசையில் 200 ருபீஸ் ஆச்சு. இதுக்கும் ஃபோம் சர்வீஸ் பண்ணி கடைசியில் ஏர் பண்ணி நம்ம கிளியர் பண்ணி தந்து விட்டாங்க. நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம். 200 ருபீஸ் பே பண்ணோம். இது சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ரிட்டன் நேராக அண்ணன் கடைக்கு வந்துவிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பைக்கு ஸ்பீடோ மீட்டரில் கொஞ்சம் சவுண்ட் கேட்கும். அது இந்த வீடியோ போட்டு விட்றேன், கேட்டு வந்துடுங்க. ரிட்டன் வந்து அண்ணன்ட்டு சொல்லி ஸ்பீடோ மீட்டரை கழட்டி வாங்கிட்டேன். ஸ்பீடோ மீட்டரையும் வண்டியில் உள்ள செல்ஃப் மோட்டரையும் நானே கழட்டி வாங்கிட்டேன், நம்மளை கொண்டு கொடுத்துடலான்ட்டு. அப்புறம் செல்ஃப் மோட்டரையும் கலத்தி கொடுத்துட்டாரு. இனி இப்போ இங்கேருந்து பஸ் ஏறி தாம்பரம் போகணும். தாம்பரம் போயிட்டு என்ன பஸ்ஸு போச்சு. ஐயோ கொடுத்து ரெடி பண்ணிட்டு ஐயோட இருந்து வாங்கிட்டு வரணும். இப்போ அதான் வேலை. வாங்க போகலாம். நம்ம இப்போ ஸ்பீடாமீட்டர் ரெடி பண்ணுற கடைக்கு வந்துட்டோம். ஆனால் இங்கே பைக்கில் உள்ள ஸ்பீடாமீட்டர் ரெடி பண்ண முடியாதுன்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேராக கிளம்பி நம்ம வந்து இப்போ செல்ஃப் மோட்டர் ரெடி பண்ணுற கடைக்கு வந்துருக்கோம். இதுதான் கடையோட லொக்கேஷனு. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கங்க. ஏஆர்எஸ் தாம்பரத்தில் இருக்குது. அங்கே செல்ஃப் மோட்டருக்கு ஒரு 200 ருபீஸ் ஆச்சுது. அங்கே ஒர்க்கை முடிச்சுட்டு ரிட்டன் பஸ் ஏறி நேராக கடைக்கு லொக்கேஷன் வந்துட்டேன். இங்கே வந்துட்டு கண்டிஷன் தெரியுதா, வீடியோவில் எனக்கு கண்ணு கொண்டு வந்து தரல. அதனால் கிளியராக இருக்கேன்ட்டு நினைக்கிறேன். ஆயில் ஃபில்ட்ரு மகா மட்டமாக இருக்குது. இது ஏர் ஃபில்ட்ருப்பா, ரொம்ப மட்டமாக இருக்குது. இப்போ கடைக்கு போய்ட்டுருக்கேன். இப்போ இது இந்த ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, கிளச்சு, கேஸ், பேக்கிங்காக இந்த 3 வாங்கி கொடுக்கணும். அதுக்கப்புறம் இன்ஜின் ஆயில் எப்பவும் யூஸ் பண்ணுற மாதிரி மோட்டோல் 1030 1030 வாங்கி கொடுத்து மாட்டிட்டு கிளம்ப வேண்டியதான். அது எடுத்த வண்டி ஜென்ரல் சர்வீஸ் பண்ணோம். ஆனால் அது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தான் தெரில. ஓரளவு எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு இருக்கோம். இன்ஜின் கேஸு இதெல்லாம் கழட்டி மாட்டிடுது. ஆயிலும் மாற்றியாச்சு இப்போதைக்கு.